தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா 55 மாடிஃபையர். ஓகேங்களா? இந்த 55 மாடிஃபையர் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒன்லி. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 54 அது வந்து சர்ஜிக்கல் பார்ட். ஓகேங்களா? இன்டர் ஆப்ரேஷன் டைம் மட்டும்தான் டாக்டர் ஒர்க் பண்ணுவார். அதாவது அவர் வந்து கேர் பண்ணுவார். அவர் வந்து முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டிவ்லையோ இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லையோ கலந்துக்க மாட்டார். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 54 யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இவர் இருக்காங்க பார்த்தீங்களா, மாடிஃபை 55. இவர் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கேரிங், அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வந்து இவர் டேக் கேர் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இவர் வந்து எந்த விதமான ப்ரீ ஆப்ரேஷன்லையோ இல்லை ஆப்ரேஷன்லையோ கலந்துக்கக்கூடாது. ஒன்லி அவர் எப்போ இன்வால்வ் ஆகணும்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையே, அப்போ தான் அவர் இன்வால்வ்மெண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து அந்த சிபிடி கூட நீங்கள் 55 மாடிஃபை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேர் வந்து இந்த பொசிஷன் வந்து ஒன்லி டேக் கேர் ஆஃப் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அந்த அந்த செக்ஷன் மட்டும் தான் அவர் பார்த்துக்கணும். அவர் வந்து எந்த சர்ஜிக்கல் செக்ஷன்லையோ இல்லை வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ்லையோ இருக்கக்கூடாது. அது வந்து முதல் பாயிண்ட். அதுதான் நீங்கள் வந்து ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க வச்சுங்களேன், ஒரு எமர்ஜென்சி ரூமுக்கு வராங்க. அவங்க என்ன எதுக்கு வராங்கன்னா, ரெடியூஸ்ட் ஃப்ராக்சர் ஆஃப் த பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்க அந்த கேஸ்ட் வந்து அதை ஃபாலோஅப்காக வருவாங்க. இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு வச்சுங்களேன், அந்த பேஷண்ட் அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஒரு 2 வீக்ஸோ இல்லை 3 வீக்ஸ் கழிச்சோ மறுபடியும் ஃபாலோஅப்காக வருவாங்க. ஏன்னா அந்த அந்த ஃப்ராக்சர் வந்து கூடி இருக்கா, இல்லை நான் ஹீலினாக இருக்கா, இல்லை மால் யூனினாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து எக்ஸ்டர்னல் இருக்க பார்க்க வருவாங்க, ஃபாலோஅப் கேர் வருவாங்க. அப்படி அந்த மாதிரி ஃபாலோஅப் கேர் வரும்போது அந்த கேரிங் ஃபுல்லாக, அந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் டாக்டர் வந்து பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு தான் வந்து நம்ம வந்து 55 மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதோடைய ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்ன கேர் பண்ணியிருக்காருன்னா, இந்த டிபியல் ஷாஃப்ட் ஃப்ராக்சர் பேஷண்ட்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அப்புறமா ஆஃப்டர் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்களே, இவர் என்ன ஆக்சுவலாக பொதுவாக இவர் என்ன கேர் பண்ணிப்பார். இப்போ ஒரு ஆப்ரேஷன் இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷனுக்கு அதை பொறுத்து தான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி ஃப்ராக்சர் ஆகிட்ட பேஷண்ட் இல்லையா, இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, சும்மா அவங்க வந்து அந்த வாக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இந்த க்ரட்ச் வாக்கிங் மாதிரி பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க செக் பண்ணுவாங்க டிபிடியோடைய, ஏன்னா வந்து பேஷண்ட் உட்காந்துட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ டிபிடி இருக்கலாம், அவங்க வைட்டல் சைன்ஸ் எப்படி இருக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி சில விஷயத்தெலாம் வந்து அது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் மூலமா அவர் வந்து அதை அப்ளை பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறார். அந்த டேக் ஓவர் பண்ணிக்கிற அந்த ஒரு பர்டிகுலர், ஓகேங்களா, அந்த ஃபிஷனுக்கு வந்து நம்ம என்ன மாடிஃபையர் போடுவோம் அப்படின்னா 55 மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இவர் வந்து ஒரே விஷயம் தான் பார்த்துக்கணும். இவர் வந்து சர்ஜிக்கலே இருக்கக்கூடாது, ப்ரீ ஆப்ரேஷன் இதில் இருக்கக்கூடாது. ஒன்லி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. 55 மாடிஃபையர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ சின்ன வீடியோ தான். ஸோ அதாவது 55க்கு அந்த உண்டான அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம மாடிஃபையர் மட்டும் தானே பார்க்குறோம். ஸோ அதனால் அதோடைய இது மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு 56 போடுறேன். ஸோ ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.